சென்னையில் இருந்தாலும் எந்த தேட்டர் ஏதாவது இல்லை இன்ன வரைக்கும் ஓகே. இல்லை விஜய் படம்னாலே டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் ஊராக போய் பார்க்குறீங்கன்னா முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டு போவீங்களா? ஆமாங்க சார். இப்போ என்னோட நாலேஜ்க்கு ஒரு 10 நாள் 5 நாள் கூட அவசியமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு நான் ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடி இப்படியே கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒரு ரூபா பண்ணிடுவேன் சார். இந்த டிக்கெட் விலை இருக்குல்ல 6000 ரூபாய் 7000 ரூபாய் இன்னும் 3000 ரூபாய் பேசுகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவனுக்கு அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் என்றோம் அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் 6000 ரூபாய் டிக்கெட் வந்து பார்க்கணும்? ஃபேனா நீங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிற சத்தமாக பேசுகிறேன். ஏன்னா அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு அவன் திருப்திப்பட்டு அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியும். அவன் எப்படி அமௌண்ட் இது பண்ணுறான் அந்த மாதிரி எனக்கு சொல்ல முடியும். இப்போ நானே எடுத்துக்கோங்க, எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது எனக்கு திருப்தி. என் வீட்டில் காசு கேட்கறதுனாலும் என்ன கஷ்டப்பட்டுனது இருந்தாங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதாக எப்படியாவது பார்க்கணும். அது ரொம்ப அவமானமா இல்லையா? உலக நாடுகளை யூஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிப்பு கல்வி வளர்க்கக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி செயினை விட்டு கால் சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? தமிழ் சமூகம் ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி நம்ம கணிப்பிட்டு நம்மளே குத்திக்கிறோம். தம்பி, விஜய் படத்துக்கு போறீங்க, அஜித் கட்டப்பில் வந்திருக்கீங்க, அஜித் ரசிகர்களும் கவரணுங்கிற, ஏன்னா இவரோட லாஸ்ட் படம் நீங்களே சொல்றீங்க, அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதான் காரணமா? இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அஜித்தையும் விஜய் வச்சு படம் பண்ணலாம். ஆனால் ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்கில் போகிறேன், முக்கியம் மோட்டார் சைக்கிள் நான் ட்ராவல் பண்ணுறேன். பைக்குக்கு இந்த மாதிரி கெட்ட போட்டிருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? இல்லை பைக் நார்மல் தான். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும், நைட்லேயும் கொஞ்சம் அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்கில் போகிறதுனால. இல்லை ஏன் நான் கேட்குறேன்னா, இங்கே கூப்பிட்டுக்கிறப்ப ஜெகன் சார் வந்திருக்காரு, விஜய் வச்சு படம் பண்ணவர். ஆனால் பேரரசு சார் விஜய் வச்சு 2 படம் பண்ணாலும் அஜித்தை வச்சு படம் பண்ணார். என்னோட கேள்வி, விஜய் படம் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், அஜித் ரசிகர்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த கெட்டப் இந்த கெஸ்டெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? எந்த உள்நோக்கமும் இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க, சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எல்லாரும் புரியும். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதில் வசந்தவரே என்னோட. அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனத்தில் தான் எல்லா முதல்வரும் இங்கே